என்னோடிருங்கள் நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடிருங்கள் நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடு தங்கும் எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். என்னோடு தங்கும் எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். எல்லையில்லாத அன்பை தந்து எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. போவாசு என்கிற ஒரு நல்ல மனிதர். ரூத் புத்தகம் 2வது அதிகாரம் 15-16 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. போவாசு அவனுடைய நல்ல மனதை எப்படி வெளிப்படுத்துகிறான் என்று. ரூத் நிலத்தில் சிந்திய கதிர்களை எல்லாம் பொறுக்கி சேகரித்து தன்னுடைய அன்றாட வயிற்று பிழைப்புக்கான வழியை தேடிக்கொண்டிருந்தான். போவாசு அந்த அறுவடையாளர்களிடத்திலே, இதோ அரிக்கட்டுகள் இருக்கின்ற அந்த இடத்தில் கதிர்களை பொய்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணின் மீது சிலது இரக்கம் காட்டுங்கள், இரக்கத்தை காட்டுங்கள், அவளை யாரும் அதட்ட வேண்டாம், மேலும் கட்டுகளில் இருந்து சில கதிர்களை உருவி போடுங்கள், சில கட்டுகளில் இருந்து சில கதிர்களை உருவி போடுங்கள், இதோ அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும், யாரும் அவளை தடுக்க வேண்டாம் என்று சொல்லி இரக்கத்தை கட்டுவது, இரக்கத்தை பொழிவதை, பிற நலத்தை நாடி தேடிச் செல்வதை, பிறருக்கு உதவி செய்வதை பார்க்கிறோம். போவாசுவை போல சகோதரனே சகோதரியே, நாமும் இரக்க உள்ளத்தோடு நடந்து கொள்கிறோமா? பிறருக்கு உதவி செய்வதற்கு முன் வருகிறோமா? வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் என்று எல்லா மக்களும் இந்த உலகத்திலே நம்மோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மீது நம் இரக்கம் படுகிறதா? அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் முன் வருகிறோமா? இதோ ரூத் என்கிற பெண்மணிக்கு இந்த போவாசு உதவி செய்தார். போவாசுவை போல வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே, வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. அருள் சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து அருளில் நனைந்து ஆண்டவா உன்னில் வா